இந்த இந்தியன் நேவி எஸ்எஸ்சி ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து 254 போஸ்ட் வந்து பேன் இந்தியா 24 பிப்ரவரில இருந்து 10th மார்ச் வரைக்கும் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க, இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீடைலுமே வந்து நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் ஃபார் வேரியஸ் என்ட்ரிஸ்ல ஜனவரி 2025 இது இந்த கோர்ஸ்க்கான அந்த அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் ஃப்ரம் 24 பிப்ரவரில இருந்து லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 10 மார்ச் 2024. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் மேரிட் ஆகாத ஆண் பெண் இருபாலரிடமிருந்து கிராண்ட் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி ஃபார் கோர்ஸ் கமென்சிங் ஜனவரி 2025 வந்து கேட்டிருக்காங்க. இதுல அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். சோ என்னென்ன கண்டிஷன் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். சோ இதுல வந்து பிரான்ச் அண்ட் கேடர், இதுல வந்து எலிஜிபிலிட்டி streams of bachelor engineering, bachelor of technology and other qualification. So engineering படிச்சவங்க, பிடெக் படிச்சவங்க, other qualification. இதுல எவ்வளவு வேகன்சி, ஆணுக்கு எத்தனை பெண்ணுக்கு எத்தனை ஜெண்டர், அதுக்கு அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருந்தா நீங்க இந்த கேடருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்ல ஜெனரல் சர்வீஸ் ஜிஎஸ் இதுல வந்து பிஇ பிடெக் எனி டிசிப்ளின்ல 60% மார்க் இருக்கணும். சோ மேக்ஸிமம் ஆஃப் 15 வேகன்சி ஃபார் உமன், இதுல 15 வேகன்சி வந்து உமனுக்கு வரும் அப்படிங்கிறது 2nd ஜனவரியில இருந்து 1st ஜூலைக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். சோ அடுத்து பைலட், நாவல் ஏர் ஆபரேஷன் ஆஃபீஸர் NAO, ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ATC. சோ இந்த மூணுக்குமே வந்து பிஇ பிடெக் எனி டிசிப்ளின்ல 60% மார்க்ல இருக்கணும். சோ பைலட்டுக்கு வந்து 20, நாவல் ஏர் ஆபரேஷன்ல 18, ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல 8. மென் அண்ட் உமன் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் உமனுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பைலட்டுக்கு வந்து 2nd ஜனவரி 2001ல இருந்து 1st ஜனவரி 2006 குள்ள இருக்கணும் இந்த பைலட்டுக்கு. அடுத்து லாஜிஸ்டிக், இதுல வந்து பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும், அல்லது MBA வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அல்லது BSc BCom BSc IT ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அலாங் வித் PG டிப்ளமோ ஃபினான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அல்லது MCA MSc IT வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 30 வேகன்சி சொல்லிருக்காங்க. இதுல உமனுக்கு வந்து 9, 2nd ஜனவரி 2000ல இருந்து 1st ஜூலை 2005 குள்ள இருக்கணும். அடுத்து நாவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டரேட் கேடர். சோ NIAC ல பிஇ பிடெக் முடிச்சவங்க 60% மார்க்ல மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். சோ இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th வந்து 60% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. 10 வேகன்சி மென் அண்ட் உமனுக்கு 2nd ஜனவரி 2000ல இருந்து 1st ஜூலை 2005 குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அடுத்தது எஜுகேஷனல் பிரான்ச். சோ இதுல வந்து எஜுகேஷனல் கேடர்ல 60% மார்க்ல வந்து MSc மேத்ஸ் ஆபரேஷனல் ரிசர்ச் வித் பிசிக்ஸோட இருக்கணும். BSc வந்து பிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து 60% மார்க் MSc பிசிக்ஸ் அப்ளைடு பிசிக்ஸ் வித் மேத்ஸ்ல வந்து அப்ளைடு பிசிக்ஸா இருக்கணும். 60% மார்க் MSc கெமிஸ்ட்ரி வித் BSc வந்து பிசிக்ஸ்ல இருக்கணும். பிஇ பிடெக் மினிமம் 60% மார்க்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அல்லது 60% வந்து MTech ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டில வந்து MTechல வந்து தெர்மல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெஷின் டிசைன், MTech கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங். மொத்தம் வந்து இதுல வந்து 18 வேகன்சி மென் அண்ட் உமனுக்கு. இதுல வந்து 2nd ஜனவரி 2000ல இருந்து 1st ஜனவரி 2004 இந்த ஆர்ட்ஸ் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ டெக்னிக்கல் பிரான்ச் இன்ஜினியரிங் பிரான்ச் சர்வீஸ், இதுல வந்து GS வந்து பிஇ பிடெக் 60% மார்க்ல மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல்ஸ், ஏரோஸ்பேஸ் ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல 30 வேகன்சி. இதுல 9 பாத்தீங்கன்னா உமனுக்கு 2nd ஜனவரி 2000ல இருந்து 1st ஜூலை 2005 குள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜெனரல் சர்வீஸ்ல வந்து பிஇ பிடெக் 60% வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 50 வேகன்சி வந்து மென் அண்ட் உமனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 50. இதுல 15 வந்து உமனுக்கு சொல்லிருக்காங்க. 2nd ஜனவரி 2000ல இருந்து 1st ஜூலை 2005 குள்ள. சோ ஃபைனலா பார்த்தோம்னா நாவல் கன்ஸ்ட்ரக்டர் பிஇ பிடெக் 60% மார்க்ல மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மெட்டலர்ஜி, நாவல் ஆர்கிடெக்சர், ஓசியன் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், ஷிப் டெக்னாலஜி, ஷிப் பில்டிங், ஷிப் டிசைன்ல 20 மென் அண்ட் உமன் கேட்டிருக்காங்க. 2000 2nd ஜனவரியில இருந்து 1st ஜூலை 2005 குள்ள இருக்கணும். சோ வேகன்சி வந்து டென்டேட்டிவ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். சோ இதுல வந்து CPL ஹோல்டர் வந்து அதாவது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஹோல்டர் வந்து இவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா DGCA இந்தியா. இதுல வந்து இவங்களுக்கு வந்து 2nd ஜனவரி 2000ல இருந்து 1st ஜனவரி 2006 குள்ள இருக்கணும். இவங்க வந்து இந்த பைலட் என்ட்ரி போஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது. சோ அடுத்து NCC கேண்டிடேட் NCC சர்டிபிகேட் ஹோல்டர் given relaxation வந்து 5% கட் ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க இதுல SSB ல. சோ இந்த having NCC சர்டிபிகேட் நாவல் ஏர்விங் வித் மினிமம் B கிரேட்ல இருக்கணும். நாட் சர்வீஸ் less than 2 academic years senior division நாவல் ஆர்மி ஏர்விங் of the NCC. C certificate should not be dated prior 1st ஜனவரி 2022 குள்ள வந்து இருக்க கூடாது அப்படிங்கறத சொன்னாங்க இன்ஃபர்மேஷன். இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட், அல்லது ஃபைனல் இயர் மினிமம் 60% அக்ரிகேட் அல்லது ஈக்குவலன்டான CGPA உள்ளவங்க, யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணிருக்கணும் இன்கார்பரேட்டட் பை ஆக்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட். இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஈக்குவலன்டான CGPA சிஸ்டம் ஃப்ரம் ஃபாரின் யூனிவர்சிட்டி காலேஜ் இன்ஸ்டிடியூஷன். சோ இவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ அடுத்து இந்த ஃபுல்ஃபில் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து வர 20 டிசம்பர் 2024 குள்ள நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சோ இதுல கேட்கிற ரெக்ரூட்மெண்ட் இல்ல அப்படின்னா உங்களை அலோ பண்ண மாட்டாங்க. SSB வந்து ஃபைனல் ரிசல்ட்ல அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டுக்கான அந்த டிகிரி வரும்ல. சோ அத வந்து officer@navy.gov.in இதுக்குள்ள இந்த இமெயில் ஐடிக்கு 20 டிசம்பர் 2024 குள்ள அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அடுத்ததா நோட்னு சொல்லி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க பைலட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து SSB இருக்கும், CPSS அவிடேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹைட், லெக்,
மெடிக்கல் என்ட்ரி, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இண்டிகேட் பண்ணணும் எந்த பிரான்ச்சஸ் கேடருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிலாக்சேஷன், ஹைட் அண்ட் வெயிட், அந்த டேட்டூ இத பத்தியான மத்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. டெனூர் ஆஃப் கமிஷன் இதுல வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இனிஷியலி 10 இயருக்கு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2+2 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், மெடிக்கல் எலிஜிபிலிட்டி, வில்லிங்னஸ் ஆஃப் கேண்டிடேட் இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நார்மலைஸ்டு மார்க், நீங்க எடுத்துக்கிற அந்த டிகிரில எடுத்துக்கிற மார்க் வச்சு ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான அந்த டீடைல்ஸ், அதாவது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து இங்க இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ பிடெக் கேண்டிடேட் வந்து ஃபைனல் இயர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5th செமஸ்டரோட அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். எஸ்எஸ்பி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, எம்டெக் இவங்களுக்கு அதே தான் எல்லா செமஸ்டர் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவைட் பை கேண்டிடேட் தேர் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க டேட் அந்த வென்யூல போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கான அந்த டிராவல் அலவுன்ஸ் கொடுக்குறாங்க. ஏசி 3 டியர்ல வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த டிராவல் அலவுன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க உங்களுடைய பாஸ்புக், செக், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் எஸ்எஸ்பி மார்க்ஸ் ஆல் என்ட்ரிஸ் அஸ் பர் அவைலபிலிட்டி வேகன்சி மெடிக்கல் கிளியரன்ஸ் ரெஸ்பெக்ட் என்ட்ரி. ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய அவைலபிள் வேகன்சியை பொறுத்து அதுக்கப்புறம் மெடிக்கல் கிளியரன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்து உங்களுக்கு லியோடெனன்ட் இந்த இதுல தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. சோ இதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே ஐஎன்ஏ இதுல வந்து அங்க இருக்கும். ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் தான் எலிஜிபிள் ஃபார் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த பீரியட்ல வந்து நீங்க மேரிட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த உங்களுக்கு செலவு பண்ண அந்த அமௌண்ட் எல்லாமே உங்கள்ட்ட வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சோ அதையும் நீங்க பாத்துக்கங்க. ப்ரொஃபஷன் பீரியடா பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து கிராண்ட் ஆஃப் ரேங்க் சப் லியோடெனன்ட் அண்ட் வில் டெர்மினேட் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கேரியர் அலவுன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா 56,000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதர் அலவுன்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கும். டீடைல்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்னா join indiannavy.gov.in இதுல வந்து இந்த February 24 அன்னைக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுல கேட்டுக்கிற டீடைல்ஸ், மார்க் ஷீட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. கேண்டிடேட் ஆர் டேக் டு பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் கேரி வித் வைல் அப்பியரிங் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போறப்ப நீங்க அப்ளை பண்றதுக்கான அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ போறப்ப உங்களுக்கு தேவைப்படும். சோ அப்ளிகேஷன் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவில வந்து இந்த கேடர்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் வந்திருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்றது பாக்குறேன். சோ இதுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கேட்கல. அதே போல வந்து ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே வந்து சொல்லல. சோ ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்கை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பைலட்டுக்கு சப்போஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ், சோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லிருக்காங்களே தவிர வந்து இதுல எந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்கிற மாதிரி சொல்லல. சோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்ல. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.